ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறேன். நல்ல சூப்பர் டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும் அவ்வளவும் டேஸ்டான ஒரு கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் என்ன தான் நம்ம சேனலில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறேன். கோவக்காய் வச்சு நிறைய ரெசிபீஸும் நமக்கு செய்யலாம். உங்களுக்காக நான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறேன். பாருங்க, நல்ல கிறிஸ்பியான ஒரு ஃப்ரை தான் இது. சும்மா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா கூட மறுபடியும் நம்ம சிப்ஸு மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக இவ்வளோ கோவக்காய் தண்ணியில் கொஞ்சம் நேரம் நான் அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். இதில் அழுக்கெல்லாம் மாற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்திலேக்கு இந்த ஓவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம், ரவுண்டு ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் இது ஓவல் ஷேப்பில் தான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நைஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இனி இதிலேக்கு சில மசாலைகள் நமக்கு சேர்க்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயிலேக்கு தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதிலேக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இவ்வளவும் நமக்கு சேர்க்கலாம். வரமிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்தி இருக்குது. கூட 1.5 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நம்ம ஃப்ரைக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதுக்காகத்தான். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் வரமிளகாத்தூளும் நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்குது. அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். கூட ஒரு பெரிய ஸ்பூனில் பச்சரிசி மாவு இதிலேக்கு சேர்க்கலாம். வறுத்த பச்சரிசி மாவு தான் நான் இதிலேக்கு சேர்க்கிறது. நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கும்போது இது நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு கிடைக்கும். அதுக்காகத்தான். இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸுக்கு நம்ம இந்த ஃப்ரையில் சேர்த்துடும். ஆனால் அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் நம்ம அது சேர்க்கிறது. இப்போ இவ்வளவும் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு கை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். நான் இது சேர்த்தி இருந்தது, ஆனால் அதனோட வீடியோ மிஸ் ஆகி போயிடுச்சு, சாரிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தி நம்ம இது நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. 10 நிமிஷம் அப்படியே நம்ம இது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல சூடாய எண்ணெயிலேக்கு போட்டு நமக்கு இது நல்லா பொரிச்செடுக்கலாம். எப்போவுமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமிலோ ஹை ஃப்ளேமிலோ நம்ம வைக்கக்கூடாது. இதே மாதிரி கலரை விட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகும்போது இதனோட கலரெல்லாம் நல்லா மாறி வரும். அதுதான் கரெக்டு பாகம். இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம இந்த ஃப்ரையிலேக்கு சேர்த்துடும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா கோவக்காயும் நமக்கு இதே மாதிரி பொரிச்செடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு கோவக்காய் இன்னொரு கோவக்காயோட பீஸ்லேக்கு ஒட்டி பிடிக்காமல் அப்படியே தனியாக செப்ரேட் ஆகிட்டு வரும். அதுதான் கரெக்டு பாகம். பாருங்க, இப்போ ஒன்று கூட ஒட்டி பிடிக்கல, கரெக்டாக ஒன்றொன்னாயிட்டு மாறி செப்ரேட் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த கலரில் ஆகும். இனி சூடாய எண்ணெயில் நின்று நமக்கு இந்த கோவக்காய் மாற்றலாம். இதே மாதிரி எல்லா கோவக்காயும் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்படி எல்லா கோவக்காயும் பொரிச்செடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயிலேக்கு நமக்கு தேங்காய் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோவக்காய் நமக்கு எண்ணெயில் நின்று மாற்றலாம். இது இன்னொரு தட்டிலேக்கு தான் நான் மாற்றி இருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே எண்ணெயில் போட்டிருந்தால் போதும். பாருங்கள், இவ்வளவும் போதும். அதிகமாக இன்னும் தேவையில்லை. ஒரு 1/4 கப்பு தேங்காய் பீஸு தான். இந்த சைஸில் தான் நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நல்லா பொரிச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் 2 இன்க்ரீடியண்ட் கூட நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். பாருங்கள், இந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து மாற்றியதுக்கு பின்னாடி கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.
கொஞ்சம் அதிகമായി കറിവേപ്പില சேர்த்திருந்தால் நம்ம ஃப்ரைக்கு நல்லொரு வாசവും நல்லொரு டேஸ்ட்டுமாக இருக்கும். இதுவும் நமக்கு நல்லா பொரிச்செடுக்கலாம். தீஞ்சு போகக்கூடாது, அதனோட டேஸ்ட்டு மாறி போயிடும். கடைசியில் இதிலேக்கு நம்ம காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி பச்சை மிளகாய் 2ஆய் கட் பண்ணி இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போது பச்சை மிளகாயும் தேங்காயும் அதே மாதிரி கறிவேப்பிலையும் கோவக்காயும் எல்லாமே கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா கோவக்காயிலேக்கு பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்லே கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. இது சாப்பாடிൻ്റെ கூட மட்டுமல்ல, சும்மா கூட நமக்கு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி உடைஞ்சு போகணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு தடவை கோவக்காய் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க.